ஹரி ஓம். ஓம் நம சிவாய. அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோக ரத்னா ரவி. இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான காணொளி உள்ள போவோம். வயிறு சம்பந்தப்பட்டமான ஒரு காணொளி. அதனால ஒரு ரொம்ப முக்கியம். நேற்று போன காணொளியில நம்ம பார்த்தது தொண்டை, தொண்டை, மூக்கு, கண், காது முதலியவற்றையெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வயிறு சம்பந்தப்பட்டதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல அடியனை பற்றி சிறு முன்னுரை. அடியன் பேர் ஏ ரவி, யோகா ஆசிரியர், யோக ரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகா பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். யோகாவை பரப்பிட்டு இருக்கேன். இந்தியாவில் பல மாநிலங்கள்லயும், அதே மாதிரி வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், ஹாலந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகள்ல யோகாவை பரப்பியிருக்கேன். மேலும் பல நாட்டினருக்கும் இந்தியாவில் பல தடவை யோகாவை பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்னுடைய கைபேசி எண்ணை எடுத்துக்கோங்க. யாருக்காவது சென்னையில கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா உடனே கால் பண்ணுங்க. அடியன் டைரக்டா நேரடியாவே உங்களோட இல்லத்திலேயே கிளாஸ் எடுத்துருவேன். ஆபீஸ்னா ஆபீஸ் பிளஸ் ஃபேக்டரியா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நீங்க கால் பண்ணுங்க. குழந்தைகள் முதல் முதியோர் வரை. இதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல் நிலைமை சரியில்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு கூட நம்ம அவங்கள விட்டுறக்கூடாது. அதனால அவங்களுக்கும் சேர்த்து எடுப்போம் கிளாஸ். நீங்க தயவு செய்து கால் பண்ணுங்க. பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் எடுக்கலாம், ஆட்டிசம் போன்ற குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் எடுக்கலாம். இந்த நேரத்துல தெரிவிக்க விரும்புறேன். 9840104526, அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம கிளாஸ் எடுப்போம். சரிங்களா? 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அது இல்லாம அடியன் உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள்லயும், 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருசக்கர வாகனம் மோட்டார் பைக்லயும் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன். உலகம் வெப்பமயம் ஆகக்கூடாது, போரில்லா உலகம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், ஏழ்மை ஒழிப்பு மற்றும் போரில்லா உலகம், அணு ஆயுதம் கூடவே கூடாது. இதை பத்திலாம் தான் சமீபத்துல அடியன் மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. அதுக்கு சென்று வந்தேன். 10 மாநிலங்களில் 5100 கிலோமீட்டர் சென்று வந்துள்ளேன். அப்பொழுது சென்று வந்தப்போ இந்த திருவேணி சங்கம் தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாருக்கும் தெளிக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாததுனால தெளிக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. சரிங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த முருகப்பெருமானை பாருங்க. வெற்றிவேலு முருகனுக்கு கரோகரா, சக்திவேலு முருகனுக்கு கரோகரா, வீரவேலு முருகனுக்கு கரோகரா, கந்தவேலு முருகனுக்கு கரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு கரோகரா, பழனி முருகனுக்கு கரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா, பாம்பன் சுவாமி கோயிலில் உள்ள முருகனுக்கு அரோகரா. இப்படி முருகனை எத்தனை அரோகரா வேணாலும் சொல்லுங்க. அவரை அன்பா நேசிச்சு நண்பர் போல அவரு நம்மளுக்கெல்லாம் தெய்வம், ரைட்டு. ஆனா நெருங்கிய நண்பர் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. அவரை அன்போட அழைங்க. அவர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. சரிங்களா? இப்ப நம்ம நேரா தோன்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஏன்னா முருகன் மேல அவ்வளவு ஒரு பிரியம், பற்று. சரிங்களா? இப்போ நம்ம நேரடியா வயிறு சம்பந்தப்பட்ட மூலிகைகள், அதுக்கு நிவாரணம், அதுக்கெல்லாம் நம்ம உள்ள போவோம். மேலும் இந்த காணொலியை பாக்குறவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு அப்படியே விடாம பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதனால எல்லோருக்கும் போயிட்டு இந்த நல்ல ஒரு விஷயம் போய் சேரட்டும். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? நன்றி. இப்போ டைரக்டா காணொலி உள்ள போலாம். வயிறு. நமது உடல் உறுப்புகள் செவ்வனே செயல்பட ஆதாரமாய் உள்ள உயிரணுக்கள் தோன்றி உடலை காத்து வளர்ப்பதற்கென தேர்ந்த இடம் வயிறு. இங்கே பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என கூறியதிலிருந்து வயிற்றின் பெருமை தெரிகிறது. அந்த 10 என்றது சொல்லப்படுவது மானம், கல்வி, வன்மை, அறிவு, தானம், முயற்சி, காமம், குலம், தாவாண்மை, தேன்கசி போன்றவை. இதனையே வள்ளலார் அவர்களும்
உடம்பு வருவகை அறியீர். உயிர் வகை அறியீர். உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறிவீர் என்று வகையை சுட்டி காட்டுகிறார். இது தவிர 2050 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருவள்ளுவரும் அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்று எடுத்துரைத்துள்ளார். வயிறானது ஒரு நாள் உணவை ஒழி என்றாலும் ஒழியாது, பல நாட்கள் உணவை சேமித்து வைத்துக்கொள் என்றாலும் கேட்காது என்று நலடியார் நவிழ்கின்றது. வாயில் சிலருக்கு புண் அடிக்கடி வரும். நாக்கும் வெடித்து பிளவு காலப்பட்டால் அவர்களுக்கு அஜீரணமும் வயிற்றில் புண் உள்ளதாகும். இப்போ வயிறு வலி நிவாரணம் பார்ப்போம். 1. கொதிக்கும் நீர் ஒரு டம்ளரில் 1 தேக்கரண்டி தேன் விட்டு நன்றாக கலக்கி குடிக்கலாம். 2. முருங்கை இலைச்சாறு 2 தேக்கரண்டி வீதம் 2 வேளை பருக வயிற்று வலி நீங்கும். 3. 200 மில்லி கொதிநீரில் 10 கிராம் கிராம்பை நசுக்கி போட்டு வேளைக்கு 1 தேக்கரண்டி வீதம் சாப்பிடவும். 4. அருகம்புல்லும் வேப்பிலையும் சம அளவு எடுத்து கஷாயம் வைத்து தினமும் 1/2 டம்ளர் என 3 நாட்கள் அருந்த வயிற்று வலி குணமாகும். 5. கடம்பு பழச்சாற்றோடு சிறிதளவு தேன் அல்லது சர்க்கரை சேர்த்து உட்கொள்ள வயிற்று வலி நீங்கும். 6. முருங்கை இலை சாறு 1 தேக்கரண்டியுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நாக்கு பூச்சிகள் அழிந்து வயிற்று வலியும் போகும். அடுத்து பார்க்கணும்னா அடுத்த தலைப்பு குடல் புண், அதாவது அல்சர். அல்சருக்கு நிவாரணம். அல்சர்னால நிறைய பேருக்கு எவ்வளவு வலி தெரியுங்களா? அல்சர் பார்ப்போம். இப்ப நம்ம பார்ப்போம். மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றுப்புண் மற்றும் அல்சர் விரைவில் குணமாகும். மணத்தக்காளி கீரையை விடாதீங்க தயவு செய்து. மணத்தக்காளி கீரை அவ்வளோ நல்லது. 2. பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குடல்களில் பழுதுபட்ட மெல்லிய சவுந்தோல்களை விரைவில் வளரச் செய்து புண்ணை ஆற்றிவிடும். 3. பாகற்காயை விட பாகற்பழம் சிறந்தது. இதனை சமைத்து உண்ண வயிற்றில் உள்ள கிருமிகளை அழிப்பதுடன் குடல் பலம் பெறும். மலத்தை இலக்கி வெளிப்படுத்துவதுடன் பித்தத்தை தணிக்கும். 4. வாகை மரப்பிசினியை பொடி செய்து பால் அல்லது வெண்ணெயில் கலந்து உட்கொண்டு வரலாம். வாகை மரப்பிசினி, அதை பார்த்துங்க. நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும். 5. தண்டுக்கீரையில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் மிகுந்துள்ளதால் உடல் குளிர்ச்சி அடைந்து மூல நோய் மற்றும் குடல் புண் ஆறும். 6. புழுங்கல் அரிசி சோற்றின் வடிகஞ்சியை வயிற்று புண் உள்ளவர்கள் குடித்தால் நல்ல குணம் கிடைக்கும்.
ஏழாவதாக துளசி இலை சாற்றில் மாசிக்காயை நன்கு இழைத்து அந்த விழுதை இருவேளை சாப்பிட்டு வரவும். இப்ப எட்டாவது என்னன்னு பார்ப்போம். சீந்தில் கொடி, சுக்கு ஆகியவற்றை சம அளவு எடுத்து நசுக்கி நீர் விட்டு காய்ச்சி குடித்து வரவும். ஒன்பதாவதாக மாவிலங்கம், நொச்சி, தழுத்தாழை இவற்றின் சாறு வகைக்கு 50 மில்லி எடுத்து அதில் 35 கிராம் பெருங்காயம் சேர்த்து காய்ச்சி குழம்பு பதம் வந்ததும் பத்திரப்படுத்தி அதில் 1 கிராம் அளவு எடுத்து இருவேளை சாப்பிட்டு வர எல்லா விதமான வயிற்று வலியும் அல்சரும் குன்மமும் கூட குணமாகும். பத்தாவதாக அத்திமரப்பட்டை சாற்றுடன் சம அளவு பசும்பால் சேர்த்து சிறிதளவு கற்கண்டு கூட்டி 100 மில்லி அளவு குடித்து வர வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் குணமாகும். 11ஆவதாக அத்தி இலையுடன் சம அளவு வேப்பிலை சேர்த்து தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வரவும். ஸோ அல்சருக்கு இந்த 11 விதமான அற்புதமான மூலிகைகள், அதை எப்படி நம்ம பயன்படுத்துன்றதை பார்த்தோம். இப்ப அடுத்து வயிற்றில் பசியை தூண்ட மந்த உணவை செரிக்க, அதுக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஒன்றாவதாக மறுக்கொழுந்து, அதாவது மருவின் கொழுந்தை உட்கொள்ள மிகுந்த பசியையும் பலத்தையும் கொடுக்கும். 2, உணவு முடிந்த பிறகு சாப்பிட்ட பிறகு அரைத்த சந்தனத்தை வயிறு, மார்பு, கைகளில் தடவி கொள்வது உணவு ஜீரணத்துக்கு உதவும். 3ஆவதாக மிளகுத்தூள் பசியை தூண்டும், வயிற்று நோய் போக்கும். இஞ்சி வடகமும் பசியை தூண்டும். 4ஆவதாக வயிற்றுப்பூச்சி தொல்லை, நாக்குப்பூச்சி தொல்லை ஒழிய சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ளவும். பாக்கை பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வர வயிற்றுப்புழுகள் மலத்துடன் வெளியேற்றப்படும். 5ஆவதாக ஓமம், சுக்கு, தனியா ஆகியவற்றை நன்றாக பொடித்து புழுங்கலரிசி கஞ்சியுடன் ஒரு சிட்டிக்கை அளவு கலந்து இந்து உப்பு இட்டு வெதுவெதுப்பாக குடிக்கவும். இது செரித்த பின் பசி எடுத்தால் தான் அடுத்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும். அதற்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெட்டிவேர் 15 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு அரை லிட்டராக ஆகும் வரை காய்ச்சி சூடு ஆறியதும் வடிகட்டிய தண்ணீரை சிறிது சிறிதாக குடிக்க வேண்டும். இந்த மூலிகை தண்ணீர் உணவை நன்றாக செரிக்க வைத்து வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றி மப்பு மந்த நிலை ஏற்படாதவாறு பாதுகாக்கும். எவ்வளவு அருமையா இருக்கு இல்லைங்களா? அப்படியே கேட்டுட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செய்து, சரிங்களா? அடுத்து என்னவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம், அப்படியே பார்த்துட்டு வாங்க. 6ஆவதாக அரிசி திப்பிலி, சுக்கு, தனியா, கோரைக்கிழங்கு, வில்வக்காய் வகைக்கு 5 கிராம் எடுத்து 200 மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 50 மில்லி ஆகும் வரை சுண்ட வைத்து காலையில் இந்த கஷாயத்தை 3 நாட்கள் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நல்ல பசியை தூண்டும்,
மந்தம் கலையும். அதாவது சில பேருக்கு பசி எடுக்காம இருக்கும், ஒரு மாதிரி மந்தமா இருக்கும், விஷமா இருக்கும் வயிறு, அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பின்பற்றலாம். சரிங்களா? அடுத்து வயிற்று உப்புசம் குணமாக, அதுக்கு தனியா வேற போட்டிருக்காங்க. இப்ப பார்ப்போம். 1. வெங்காயச்சாறு, மாவிலங்கு இலைச்சாறு, மோர் இவை 100 மில்லி வீதம் கலந்து 3 நாட்கள் காலையில் குடித்த பின் 6 நாட்கள் பத்தியம் இருந்து தலைமுழுகவும். இதனால் வயிற்று வீக்கம், பாண்டு ரோகம் கூட நீங்கிவிடும். 2. சுக்கு, சீரகம், சிறு புல்லடி எல்லாவற்றையும் புளியாங்கொட்டை அளவு எடுத்து நசுக்கி தாய்ப்பாலில் ஊற வைத்து பிழிந்து இதை அரை அளவு பாலாடை அளவுக்கு எடுத்து ஒரு முறை குடித்தாலே வயிற்று உபிசம் சரியாகிவிடும். 3. சிறு துண்டு பிரண்டையை எடுத்து அது மேலே உப்பை தடவி ஒரு ஓட்டில் வைத்து தீயில் காட்டினால் படபடவென வெடிக்கும். இதை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு வைக்கவும். குழந்தைகளுக்கு வயிறு உப்புசமாக இருந்தால் இந்த தண்ணீரில் அரை பாலாடை கொடுத்தாலே போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாந்தி நிற்க மருந்துகள். 1. ஒரு துண்டு வசம்பை நெருப்பில் சுட்டு சுருக்கி அதை தேய்த்து தேனில் கலந்து 2-3 தடவை நாக்கில் தடவினால் வாந்தி நின்றுவிடும். 2. மயிலிறகு கெட்டியானதை நெருப்பில் சுட்டு சுருக்கி அதை தேனில் குழப்பியும் கொடுக்கலாம். 3. எலுமிச்சப்பழத்தை ஊசியால் 2-3 இடங்களில் குத்தி முகர்ந்து பார்த்து கொள்ளவும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாந்தி நிற்க மருந்துகள். சும்மா எலுமிச்சப்பழத்தை எடுத்து ஒரு 2-3 இடத்துல ஊசி அப்படி குத்திட்டு அதை மோந்து பார்த்தாலே வாமிட்டு, வாந்தி நின்றுடுமா. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? அடுத்து தலைப்பு மலமிளக்கி மருந்துகள். 1. 10 கிராம் கடுக்காய் பொடியுடன் 25 கிராம் சிந்தாமணக்கு எண்ணெயை கலந்து சாப்பிடவும். 2. தேங்காயை தனியாகவோ பதார்த்தங்களுடன் சேர்த்தோ தாராளமாக சாப்பிட்டு வரவும். 3. பகலிலும் இரவிலும் சாப்பிட்ட பிறகு தினசரி 2-3 வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டே வந்தால் வெகு நாட்பட்ட மலபந்தம் நீங்கும். அடுத்து வயிற்றுப்போக்கு நிற்க மருந்துகள். இதுல வந்து 1. மஞ்சளை ஒரு துண்டு எடுத்து தூளாக்கி சூடு பண்ணும் கரண்டியில் போட்டு வறுத்தால் தீ மாதிரி ஆகிவிடும். இதில் அரை தேக்கிரண்டி ஓமத்தை தூவினால் அது வெடிக்கும் போது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அதில் அரை பாலாடை அளவுக்கு தண்ணீரை ஒரு முறை கொடுத்தாலே சரியாகிவிடும். அரை பாலாடை அளவு தண்ணீரை ஒரு முறை குடித்தாலே சரியாகிவிடும். 2. எளிய உபாய மருந்து என்றால் வெறும் கொய்யா இலைகளை மென்று உண்டாலே போதும். 3. வாழைப்பூவை அரை வேக்காடாக சமைத்து சாப்பிட்டால் சீதபேதி, மதுபேகம் நீங்கும். 4. மாதுளம்பழத்தோலையும் அரைத்து அதில் சுண்டைக்காய் அளவு எடுத்து தயிரில் குழப்பி சாப்பிடலாம்.
ஐந்தாவதாக மாதுளை பூ, மாங்கொட்டை பருப்பு, ஓமம் ஆகியவற்றை சம அளவு எடுத்து காய வைத்து பொடி செய்து சலித்து மோரில் கலந்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு நீங்கும். எவ்வளவு அருமையா இருக்கு இல்லைங்களா? ஆறாவது பாருங்க. மாசிக்காயை பொன் ஒருவலாக வறுத்து இடித்து தூளாக்கி இதில் ஒரு சிட்டிக்கை எடுத்து தேன் கலந்து உள்ளுக்கு கொடுத்து வந்தால் இரத்த பேதி, சீதபேதி எல்லாம் நின்றுவிடும். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவ்வளவு நிவாரணம் இருக்கு. ஏழாவதாக சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம் இதையெல்லாம் சம அளவு எடுத்து பொன் வறுவலாக வறுத்து பொடியாக்கி அதோடு சரிசமமாக பனங்கற்கண்டு சேர்த்து வைத்துக் கொள்ளவும். அதில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து காலை மாலை இருவேளை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும். அதான் பாருங்க மக்களே, சென்ற எபிசோட்லயே நான் சொல்லியிருக்கேன், சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டைக்காரப்பு, அந்த சித்தரத்தெல்லாம் சொல்லியிருந்தேன் போன எபிசோட்ல. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து நீங்க வந்து உணவுலையோ இல்லை அப்படியே இதுல சொல்லியிருக்க மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு எதுவுமே வராது. அடுத்து எட்டாவதாக வில்வம் காய் விதை மலர்கள் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலியை நிறுத்துகின்றது. ஒன்பதாவதாக பித்தத்தின் காரணமாக உண்டாக்கிய பேதியை ஆட்டின் பால் நிறுத்துவதுடன் உடலுக்கு நல்ல வலுவையும் கூட்டும். இப்ப அடுத்த தலைப்புக்கு நம்ம போவோம். அதுலயே எல்லாமே வயிறு சம்பந்தப்பட்டதுதான் இன்னைக்கு. வயிற்று கடுப்பு, வாயு தொல்லை, ஏப்பம் நீங்கிட மருந்துகள். வயிற்று கடுப்பு, வாயு தொல்லை, இதெல்லாம் சில பேர் சும்மா ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க, அதுக்கு மருந்துகள். ஒன்று, அத்திப்பிஞ்சி, காய், பழம் மூன்றையும் சமைத்து சாப்பிடலாம். இதனால் வயிற்று கடுப்போடு கூடிய சீதபேதி குணமாகும். இரண்டாவதாக கடுக்காய் கொட்டையை இழைத்து குழந்தைகளுக்கு அரை பாலாடை வீதமும் பெரியவர்களுக்கு ஒரு பாலாடை வீதமும் கொடுக்க வயிற்று கடுப்பும் பேதியும் சரியாகிவிடும். மூன்றாவதாக வேப்பம் பூக்களை மென்று தின்றாலோ வெந்நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தாலோ வாயு தொல்லை, ஏப்பம், பசியின்மை போன்றவைகளும் குணமாகும். இந்த கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம்லாம் இருக்கும். திடீர்னு வேப்பம் பூ வந்து அதில் வந்து அப்படியே கொட்டும், அதெல்லாம் எடுத்து மென்று சாப்பிடலாம். இங்கே சென்னையில பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ், இந்த பூக்கடை இதெல்லாம் இருக்கு பாருங்க, சென்னை வாசிகளுக்கு சொல்றேன், அங்கெல்லாம் போனீங்கன்னா வேப்பம் பூ தனியா விற்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு நீங்க அப்படியே போட்டு மென்று சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஸோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது. பிரச்சனை இருக்கும் போதும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லாத போது எல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நான்காவது 2 துண்டு சுக்கை அரை லிட்டர் நீரில் இட்டி பாதியாக சுண்ட காய்ச்சி பால், சீனி சேர்த்து இருவேளை சாப்பிட்டு வர வயிற்று வலி, வாயு தொல்லை நீங்கி நல்ல பசி உண்டாகும். ஐந்தாவதாக செங்கீரை தண்டுகளை சமைத்து உணவுடன் வாரம் 2 தடவை சாப்பிட்டு வந்தால் வயிற்று கடுப்பு நீங்குவதுடன் சிறுநீர் எரிச்சல் மற்றும் பெண்களில் பெரும்பாடும் நோயும் போக்கும். மக்களே, இன்று இந்த அற்புதமான காணொளியை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. நீங்க எல்லோரும் வந்து நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோடு நீடூடி வாழ வேண்டும் என்பதே அடியனின் ஆசை. ஆக
இந்த மாதிரி காணொளி எல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் பீஸ் ரவி டிவியை பார்த்த கோடான கோடி மக்களுக்கு உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்க ஆவலுடன் உள்ளேன். அடுத்த காணொளி எப்ப பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்பவே எனக்கு ஒரு தோணல் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கு பண்றதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் இந்த காணொலிலாம் இப்போதும் பாத்தீங்கன்னா இரவு 1:30 மணி நடுராத்திரி 1:30 மணி. இன்னைக்கு நான் எப்படியாவது இதை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவல் எனக்கு. அதனால ஆவல் மிகுதி எனக்கு வந்து. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்டை நான் தேடி எடுத்து உங்களுக்குலாம் பயனுள்ளதா இருக்கணும். அதாவது எனக்கு எவ்வளவு வியூஸ் வரணும் அப்படின்றதோட இதுல வந்து மக்களுக்கு என்ன பயன், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? அதனால வந்து தொடர்ந்து நீங்க பீஸ் ரவி டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. ரொம்ப நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். ஓம் நம சிவாய. அரோகரா. வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம்.